சரி அதான் அது கூட ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஹாப்பி பர்த்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க உனக்கு எனக்கு பர்த்டேவா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எங்கள் அம்மா. அங்கே ஸ்கூல் ஒன்றும் சொல்ல முடியல. நான் அப்படியே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க இருந்தேன். வீட்டுக்கு போனேன். அடி செம அடி. வந்தாரு எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு. என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம நன்மத்தை காக்கிட்டு போறேன். வீட்டுக்கு வந்தோம். ஓகே மேல சொல்லுங்க. ஆவீங்க அப்புறம் போய் தூங்கிட்டேன். இல்லடா வீட்டுக்கு வந்து ஈவினிங் எக்ஸ்ட்ரா பாப்பாங்க. இவன் பாப்பா உன் பாப்பா அப்படின்னு இருந்தா கதை இப்படி போகுதா? அப்படி யாரும் இருந்தது இது கேட்காது பேசுனது. சரி அவ்வளோதான். இது அவ்வளோதான். சின்ன வயசுல பள்ளி போறதுக்கு நடந்தது. இது வந்து 7 மணி ஆனதும் 7 வந்து உள்ள ஒரு முடிச்சாடா பள்ளி போறதுல முடிச்சு. அதான் 6th முடியும் போது என்ன பண்ணா மனசாமி முடியல. ஒரு வருஷம் சொல்லிட்டேன்னா அடி வாங்கிட்டு அதாவது முடிக்க போற நேரம் விழுப்புரம். நான் இங்க வந்தையா இல்ல இந்த கதையா? இல்ல என் கதை கதை இருக்குங்களா? நிறைய இருக்குடா. கண்டென்ட் நிறைய இருக்குடா. ஓகே என் கண்டென்ட் பத்தி நீங்க பேசலாம். அதான் அங்க இருந்து வெக்கேட் பண்ணிட்டு வரணும். எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துடணும். அவங்களுக்கு சரி கூப்பிட்டு இங்கே வந்து படிக்கலாம். தப்பான இருக்காதீங்க. இவரே சொல்லுங்க அப்போ அப்படின்னு அடிச்சாங்க. அப்படின்னா எல்லாமே அப்படியே தான் நீங்க எடுத்துக்கீங்க. இது ஆக்சன் மேடம். அப்படியான்றதுக்கு என்னன்னு சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. அப்படின்னா ஒன்னா சுத்துவோம். அப்படியே ஒரு பொறுக்கி பக்கம் வாங்கின ஒரு பொறுக்கினா போவான். நீங்க சொல்லுங்க பொறுக்கி என்ன பண்ணுவான்? 4th ஸ்டாண்டர்ட் பொறுக்கி என்ன பண்ணுவான்? 5th ஸ்டாண்டர்ட் பொறுக்கி என்ன பண்ணுவான் சொல்லுங்க. அந்த இதெல்லாம் வேலை ஆரம்பிக்குது. அதனால நாட்டை கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுப்பாங்க. நல்லது பண்ணிட்டு காந்திகாரர் ஒரு போனாரு. என்கிட்ட வந்து அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல், அங்கெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் இருக்கு அப்படின்னு ரூம் எல்லாம் பெருசா இருக்கும். காலேஜ் ஸ்கூலே பெரிய ஸ்கூல் அப்படின்னாங்க. சரி நானும் யோசிச்சு எங்க அம்மாட்ட கேட்டேன். கண்டிப்பா ரொம்ப சின்ன ஸ்கூல் தான். நர்சரி ஸ்கூல் தான். அதாவது அவங்க பிரான்ச்லயே ஒரு நர்சரி ஸ்கூல். அது நர்சரி ஸ்கூல். ஆமா சரி. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க கூட்டு வரணும். அதுக்கு நான் என்ன போய் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ மொட்டை அவங்க ஒண்ணு போல மிஸ்ஸஸ் பண்ணா இது சின்ன அவங்க உன்னதமான ஆனா சின்ன பெரியவங்களை கொண்டு வரணுன்ற உயர்தரமான எண்ணம் கொண்டு வருது. சின்ன டைம் பாஸ் ஆகலாம். அது நர்சரி ஸ்கூல்ரா. எப்படி 6th வெளியே தான் போய் ஆகணும். நீங்க வந்து நான் ராமகிருஷ்ணா நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஸ்கூல்ல எவ்வளவு முடிஞ்சிச்சு. பெரிய ஸ்கூல் போறதில்ல. இந்த ஸ்கூல்ல சின்ன ரூமா இருக்கு. பெரிய ரூம் அதனால பெரிய ரூம் நர்சரினால புத்தகம். சரி ஓகே லாஜிக் ஐயோ மார்க் இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து.
கட்டல அவங்கள அங்க இருந்து கூட்டு வரணும் 18+ இருபத்தாறு போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்லை வேணாம். நான் அவங்ககிட்ட சொன்ன போய் தான் ஒரு அல்டிமேட்டான போய் எங்க ஸ்கூல்ல வந்து பீடி பத்தி ட்ரெயின் இருக்கும் ட்ரெயின்லாம் சுத்தி பார்ப்போம். இந்தியன் ரயில்வே சார் சதன் ரயில் புல்லட் ட்ரெயினா டேய் அது சென்ட்ரல் ராயில் சதன் நமக்குதா என்னை வெறுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ இதை நீங்க டபுள் மீனிங்ல கொடுக்கலாம். டபுள் மீனிங்ல கொடுத்து ஒரு விதமான ஜில் மீன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை கூட்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணேன் சதன் ரயில் இது மாதிரி ட்ரெயின்னா ஸ்கூலுக்குள்ள ஓடுவோம். ட்ரெயின்னா ஸ்கூலுக்குள்ள ஓடுவோம். ஸ்கூல்ல நிறைய இருக்கும். ஏய் விழுப்புரம் ஜங்ஷன் மாதிரி ஒரு பில்டிங் வந்திருக்கா ஏய் அது 5th அறியாம சொன்ன போய் அதான் ஆமா. ஏய் அந்த கனவுல குட்டி ட்ரெயின்ரா அந்த இது பார்க்கலாம் இருக்காது அந்த மாதிரி ட்ரெயின்ரா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க ஏமாத்தி அவங்க வந்து அவங்க வீட்டுல போய் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றேன். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அவங்க அம்மா வந்து எங்க அம்மா கேட்டு என்ன உங்க பையன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன ப்ரொமோஷன் தரானா அது மாதிரிலாம் கேட்டு அதுக்கு ஒரு அடி விழுந்துச்சு எங்க அம்மா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் 6th வந்தேன். 6th வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரமோத்னு நான் அவன் பேர் சொல்லிடுறேன் என்ன பீட் போட்டுறான் அந்த இடத்துல. அவன் வந்து அப்போலேருந்தே இந்த மீன் அவன் வீட்லேயும் வளர்ப்பான். இந்த புறா அவன் வீட்டில் வளர்த்துட்டு இருப்பான். புறா எனக்கு அதை பார்த்து எனக்கும் ஆசை. ஆனால் நான் எங்கேயோ நான் போய் எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். எனக்கும் அப்போலேருந்து ஆசை மீன் வளர்க்கணும். இது மாதிரி அதுக்கு வந்து ஃபைட்டர் ஒன்று இருக்கும். ஃபைட்டர் மீன் ஒன்று இருக்கும். அப்போ இல்லை அது இப்பயும் இருக்கு. ஏய் அப்போ அது வந்து ஏன் டைம்ல ட்ரெண்ட் ஆச்சுடா அந்த ஃபைட் ஆகிட்டு இல்ல இது அஜித் படத்துல என்ன சொல்றாங்க எட்டே முடிஞ்சு ஓடு 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 அந்த 4th 5th 6th இது வந்து அந்த அக்வாரியத்தை பார்த்தோன்னே ஃபைட்டர் மிஷன் பார்த்தோன்னே இதான் என் டைம் வந்துருச்சு ஓடு சித்தா ஓடு பூமரு 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 அந்த ஃபைட் வந்து சண்டை போடுவாங்க வச்சு. சரி நம்மளும் சண்டை விட்டு அதை அப்படியே பெட்லாம் கட்டுவாங்க அதுக்கு. சரியா ப்ரமோஷன் தர மாதிரி பெட்டுக்கு அப்படியே அதான் பெட்டு கட்டி அதில் காசு ஜெயிக்கலாம். அப்போ வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் பெட்டு கட்டுவோம். எனக்கு வந்து ஆசை சரி இது மாதிரி கட்டி நம்ம ஃபைட் போடணும் இந்த மீன்லாம் அந்த மாதிரி வளர்க்கணும்ட்டு. நான் வந்து மீன் வளர்க்குறாமையே அவன்கிட்ட இருந்தா போய் சொல்லிட்டு இருந்தேன். மீன் வளர்க்கணும்னு போய் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு போய் ஆமா பொறுக்கி பையன். பொறுக்கி. சரி அதான் நானும் மீன் ஒரு பையன் வந்து போட்டேன். அவங்க அந்த பையன் நம்பி சரி நல்ல மீன் வளர்க்கணும் போல அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா அப்போ வந்து எங்களுக்கு எங்கிட்ட வந்து டிஸ்கவரி அந்த டிவிலாம் இல்லை எங்கிட்ட. என்ன இல்லடா அது டிஸ்கவரிடா இல்லடா அப்போ வந்து டிஷ் இருக்காது எங்கிட்ட வந்து எங்க வீட்லயும் டிஷ்லாம் இல்லை நான் கேபிள்ல தான் டிஸ்கவர் பார்ப்பேன் இது தவிர்த்து ஜோக்கு இந்த ஜோக் இது ஃபேக்ட் கேபிள்ல நீங்க டிஸ்கவரி பாருங்க இல்ல அப்ப கேபிள் டிவி போட்டா தமிழ்நாட்டுல கன்ஃபார்ம் இதுவும் ஒரு பையன் ஏன் வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே. செங்கல்பட்டு எம்சிஏ அப்படின்னு ஸ்கூல் வந்து சரியா. அப்போ வந்து நான் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி போய் சொல்றேன் அவனுங்க அதை நம்புவானுங்க. சரியா அப்போ உனக்கு எதுவும் தெரியல அவனுக்கு தான் உனக்கு தெரியல. ஆமா 2 பேருக்கும் உனக்கு தெரியாது தான் அது இது வந்து நான் போய் எவ்வளோ தூரம் போச்சுன்னா நான் வந்து ஒரு ஷார்க்கு வளர்க்குறேன்ற அளவுக்கு ஒரு போயிடுச்சு. ஆமா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே காப்படுறா. அவன் பேர் வந்து சூர்யா பிரமோத். இவங்க 2 பேரும் தான் அம்மாங்க. இல்லை எல்லாம் பார்த்து ரொம்ப நன்றி. இருக்காங்க இதெல்லாம் எப்படி சொல்றது
என் கூட இல்ல இருக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி பண்ண பொய்யா பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் ஒன்று ஸ்ட்ரெயிட் போனோம் சூர்யா எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் வந்து கான்டாக்டே கட் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணேன். வீடு பூந்து ஏதோ பண்ணி நான் ஒரு பையன் வீடு பூந்து இதை முடிச்சுட்டு நான் அடுத்து நான் சொல்றேன். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுறாரு. சரி 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 என்ன சரி அதான் நான் ஷார்ட் பண்ணுறேன் சொன்னா அவன் வந்து எனக்கு ஷார்ட் காட்டுறான். அப்போ நான் காட்டல ஷார்ட்டை. சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. அதான் ஷார்ட் அவன் கேட்டான் இல்லைன்னு சொன்னேன். அப்போ வந்து அவன் வந்து அடிப்பாங்க, இந்த கையெல்லாம் ஃபுல்லாக அடிப்பாங்க. அப்போ வந்து தழுவுலாம் இருக்கும், அடிவாங்க தழுவு தான் இங்கே இருக்கும். இது ஒரு கோடு போடா இப்போ ரொம்ப நாளா எதுவும் இல்லை போல. அவன் இப்போலாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டல. அதுக்கப்புறம் வேற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நான் என்ன சொன்னேன், இது வந்து அவனை கேட்பாங்க, என்னடா நீங்க கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நேரத்துல, சாப்பாடு போட போனேன். டம்மால் கடிச்சிருச்சுன்றியா? சாப்பாடு போட போனேன், அது கடிச்சிருச்சு. கையெல்லாம் சாப்பாடு சத்தியமா சொன்னேன். சாரி கோயில் தோணம் கண்டதில்லை இப்படியோ சாமி, சுனியன் தான் செஞ்சிருக்கு தெங்காசி பூமி. பூமி காஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவனே ரியலைஸ் பண்ணிருக்கான். இந்த ப்ரமோஷன் எவ்வளோ பெரிய அவன் வந்து என்ன சொல்றான், ஃபர்கி என்னடா வாழ்க்கை அப்போ பண்ணதுக்கு இப்போ மறுத்து. ஆமா காலில் விடு. ஓகே அதான் வாழ்க்கையில சாப்பிட்டு ஃபர்கின்றது ரொம்ப முக்கியம். பூமர் தவிர்த்து பூமரு 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 இவர் பண்ற தப்பெல்லாம் பண்ணி புளி வச்சிருப்பாரு. இவரை யாருக்கும் பகி பண்ண நியாயமா பேசுறாரு. அவர் பூமர். இவர் வந்து இவர் அப்படிதான் இவரை தண்ணி சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இவர் வந்து திருந்தலை. இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் நடிப்பு. அந்த என் ஷார்க் வந்து குட்டி போட்டு சில வருஷம் போய் போச்சு. அந்த குட்டி எனக்கு குட்டி செத்து போயிடுவேன்டா. ஃபர்கி பத்தி போதும்டா சாமி. சரி இத வந்து இந்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்ப்போம். போய் ஃபர்கி போய் பத்தி புரிய மாட்டேங்குதுடா. அடுத்த வீடியோ பார்ப்போம். எப்பா சாமி சொன்ன பொய்க்கெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மட்ட காட்சிக்கோ. I am too busy in loving the people who love me, so I don't have time to hate people who hate me. என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே என்னுடைய நேரம் போதவில்லை என்பதனால் என்னை வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ இதை நீங்கள் டபுள் மீனிங்ல கொடுக்கலாம். டபுள் மீனிங்ல கொடுத்து ஒரு விதமான ஜில் மீம்ஸ் எல்லாம் போட்டு